வேதம் அழகாக சொல்லுது 34வது சங்கீதத்துல, கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம். உங்களை பார்த்து கை நீட்டு என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டான், இவன்லாம் எதுக்கு சபைக்கு போறான்னு சொல்ற நிலைமையில வாழ்றதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. ஒருவேளை இன்று நீங்கள் அவமானத்திலும் கண்ணீரிலும் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் அவமானத்தை எல்லாம் மாற்ற விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், யாக்கோபுடைய அவமானத்தை மாற்றின கர்த்தர் இன்றும் உங்கள் அவமானத்தை மாற்றும்படி உங்களுக்காக ஒரு ஏணியை இறக்க விரும்புகிறார். நான் சொல்றேன், நீங்க தலை நிறைய சுமையை சுமந்துட்டு இருக்கலாம். பிள்ளை எப்படி கரை சேர்க்கறது, என் பையனை எப்படி படிக்க வைக்கிறது, என் வீட்டை எப்படி கட்டுறது, எப்படி வாங்குறது, அதே எல்லா பாரத்தையும் இந்த கல்லு மேல இறக்கி வச்சிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க இதை தலையில சுமக்கிற வரைக்கும் ஏனிய பார்க்க முடியாது. இதை தலையில சுமக்கிற வரைக்கும் இந்த வரிய, இந்த ஆங்ஸைட்டிய, இந்த கவலைய, இந்த கலக்கத்தை நீங்க மண்டைக்குள்ள வச்சு ஓட்டுற வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கிற ஏணி கண்ணுக்கு தெரியாது. ஆமென். ஆனால் என்று நீங்கள் தலையை சாய்க்கிறீர்களோ இந்த ஏணியை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து விடுவார்.